12, 13, 14வது சாப்டர்ஸ் இன் காண்டீபம். I'm very happy. Yesterday I read 14th chapter and முதல் முறையாக ஒரு சாப்டர் முழுக்க என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண, ரொம்ப எக்ஸைட் பண்ண ஒரு சாப்டர் 14வது சாப்டர் தான். கிட்டத்தட்ட 13 சாப்டர் நான் கடக்க வேண்டியிருக்கு காண்டீபத்துக்குள்ள என் முழு மனசோட நுழையறதுக்கு. என்னோட பிரச்சனையா, டெக்ஸ்டோட பிரச்சனையா அப்படிங்கிற விவாதமே தேவையில்லை. நான் என்னோட பிரச்சனையே ஏற்றுக்கிறேன். மேபி இன் ஃபியூச்சர் இந்த 13 சாப்டர்லேயும் எனக்கு ரொம்ப மனசை கவர்ற மாதிரி இல்லை என்னோடக்கு ரொம்ப உள்நுழைகிற மாதிரி வேறு சில சாப்டர்ஸும் அமையலாம்னு நான் நம்புகிறேன். அந்த ஒரு நம்பிக்கையோடு இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா 14வது சாப்டரில் டேரெக்டாக இருக்கிறதுனால தான் உனக்கு புரியுது, அதனால தான் உனக்கு பிடிக்குது அப்படிங்கிற மாதிரியான இதுக்குள்ளேயும் போகலை. ஏன்னா 13வது சாப்டர்லேயே அந்த ஒரு மிகப்பெரிய நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இப்போ அர்ஜுனனை பற்றி சொல்கிறதாகட்டும், அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ரொம்ப ஆழமாக ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு நொடியும் கிட்டத்தட்ட டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன, பிரிதொன்றில்லாமை. அந்த கான்செப்டை 13வது சாப்டரில் சொல்லி 14வது சாப்டரில் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிஸ்கஷனாக கிட்டத்தட்ட ஒரு பழைய சர்ச்சிலலாம் வந்து ஒரு கேத்தலிக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்லாம் போயிட்டு ஒரு கன்ஃபெஷன் வைப்பாங்க. அந்த மாதிரி கன்ஃபெஷன் மாதிரி உலூபிக்கிட்ட அர்ஜுனன் சொல்லக்கூடிய அந்த தருணம் தான் நான் காண்டீபத்துக்குள்ளே நுழைஞ்ச தருணம். எப்பயாவது அந்த மாதிரி டக்குன்னு ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பன் ஆகிற நேரத்தில் நம்ம உள்ளே நுழைஞ்சிட்டோம். அப்படி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்போ எனக்கு காண்டீபத்துக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம், சின்ன விஷயம் ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பன் ஆகிற கேப்பை தேடி தேடி அலைஞ்சு, இன்ஃபேக்ட் ரொம்ப கிளிஷேடான ஒரு ஓமையை சொல்லணும்னா, ரொம்ப சிறு துளை, ரொம்ப ரொம்ப சிறிய லைக் இடைவெளியில் கூட தண்ணி எப்படியாவது புகுந்து வேற ஒரு டைரக்ஷனுக்கு போகிறதாகட்டும், இல்லை மறுபக்கத்துக்கு போக நினைக்கிறதாகட்டும், அந்த மாதிரி தான் ஒரு தண்ணி மாதிரி தான். அந்த எங்கேயாவது ஒரு சிறு துளை, ரொம்ப ஒரு மில்லிமீட்டர், நானோமீட்டர் அளவுக்காவது தொலை இருந்தால் கூட நான் உள்ளே நுழைஞ்சிடலாமே காண்டீபத்துக்குள்ளே. ஏன்னா காண்டீபத்தை பிடிக்காமல் இந்த வீடியோ சீரீஸோ இதை படிக்காமல் இருக்கிறதுல லாஸ் யாருக்குன்னு எனக்கு தான். இவ்வளோ வருஷமாக ஒரு நாளும் ஒரு அன்றாட செயலாக மாறிப்போன வெண்முரசு வாசித்தலும் இந்த காணொலி பதிவுகளும் இல்லைன்னா எனக்கு தான் பெரிய லாஸ். அது குறைந்தபட்சம் எவ்வளோ ஸ்லோவாக பண்ணாலும் அடுத்த ஒரு 7-8 வருஷத்தில் இந்த ஃபுல் வீடியோ சீரீஸும் முடிக்கணும் அப்படின்னாலும் ஐ வில் லூஸ் a bigger part of my like a daily அன்றாட லைஃப்பில். ஸோ அந்த ஒரு சோகமும் வருத்தமும் இருந்தது. அதை பற்றி நான் நாட்குறிப்பில் எழுதிட்டு இருந்தேன். தினமும் ஒரு 30-40 நிமிஷம் நாட்குறிப்புகள் எழுதுறது என்னுடைய வழக்கம். அது வெறும் நாட்குறிப்புன்றது ஒவ்வொரு நாள் எழுதுறதுன்னு சொல்லலாம். எனக்குள்ளே ஓடுற சில மன சஞ்சலங்கள், சில குழப்பங்கள், சில கோபங்கள், சில ஏக்கங்கள், சில என்னோட வாழ்வில் நான் தவறு செஞ்சுட்டதா நினைக்கிற பல முடிவுகள் எடுத்ததெல்லாம் பற்றி நான் புலம்புவேன், ரேண்ட் பண்ணுவேன், ரொம்ப என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரிலாம் எழுதுவேன். அப்போ காண்டீபத்தை பற்றி நான் என்னுடைய நாட்குறிப்பில் எழுதும் பொழுதும் ரொம்ப தெளிவான ஞாபகம் இருக்குது. இந்த வெண்முரசு வாசித்துலையும் இந்த வீடியோ பதிவுலையும் விட்டுட்டு நம்ம இருந்தால் என்னென்னலாம் பண்ணலாம். ஓகே, நிறைய நாவல்கள் படிக்கலாம். இப்போ கூட போகன் சங்கருடைய மெல்லுடலிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதைகளும் குறுங்கதைகளும் கலந்த ஒரு தொகுப்பு. பட் பெரும்பாலும் அந்த குறுங்கதைகள் நிறைந்திருக்கிற அந்த ஒரு நூலை ஒரு 2 நாளில் படித்தேன். அடுத்தது ஒரு 2-3 புக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ திங்க் ஐ வில் ஹாவ் மோர் டைம் இஃப் ஐ ஸ்டாப் ஆல் திஸ் பிக் சங்க் ஆஃப் ஒர்க் ரிலேட்டட் டு வெண்முரசுங்கிற மாதிரிலாம் யோசித்தேன். ஆனாலும் மனசுக்குள்ளே ஒரு வெற்றிடம் இருந்தது, ஒரு சின்ன சூன்யம் இருந்தது. லைக் வெண்முரசை விட்டு விலகிறோமே அப்படிங்கிற. ஆனால் அதுவுமே ஒரு பழக்கத்தின் காரணமாக வரக்கூடிய ஒரு வெற்றிடம் தான். இது ஈஸியாக நிரப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. பட் ஹேவிங் செட் தட், somehow I wanted to get involved, ஏன்னா லைக் இட் கேவ் மீ லாட். டக்குன்னு விட்டுட்டு போகிறதுல எனக்கு மனசும் இல்லை. நல்ல வேளையாக 14வது சாப்டரில் எனக்கு அந்த ஒரு ஓப்பனிங் கிடச்சிது. இது ரொம்ப பர்சனலான ஒரு ஒப்பீனியன் தான். நிறைய பேருக்கு முதல் சாப்டர்லேயே கூட காண்டீபத்துக்குள்ளே நுழையறதுக்குள்ளே இல்லை அவங்கள ரொம்ப ரொம்ப ஈர்க்கக்கூடிய ஒரு அம்சம் சில சாப்டர்ஸ்லேயே கூட வந்திருக்கலாம் காண்டீபத்துக்குள்ளே. ஆனால் எனக்கு 14வது சாப்டர் தான் வந்தது, ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா. ஸோ அப்படியே கொஞ்சம் சாப்டருக்குள்ளே அதெல்லாம் போயிடலாம். ப்ளஸ் ஒரு சின்ன ஒரு இதுக்குள்ளே ஏன் ஓப்பன் ஆச்சு, அதான் பிரிதொன்றில்லாமை. இந்த ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டு அர்ஜுனனுடைய ஆழத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு புகஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய அணையா சுடராக எரிந்து கொண்டே இருக்கின்ற அவனுக்குள்ள புகஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வை எடுத்து பேசுறது இருக்குல்ல, அங்கே அதுக்கு ஒரு தீர்வாக உழுப்பி வர்றது இருக்குல்ல, அந்த இடம்தான் எனக்கு பயங்கர ஓப்பனிங் பாயிண்டாக இருந்தது. ஏன்னா அதுதானே பேசணும். ஒரு இலக்கியத்துக்குள்ளே பேசக்கூடிய
மிகப்பெரிய விஷயமா இருக்க வேண்டியது அந்த ஆழத்துக்குள்ள அவ்வளவு எளிதாக மாணவர்கள் ஒரு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி ஃபீலிங் நோக்கி ஏங்கி தான் நிறைய பேர் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்காங்க. தனித்துவமாக இருக்கிறது, பெரிதொன்று இல்லாமல் இருக்கிறது, நமக்கு மட்டுமே இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மனிதனுக்குள்ள எப்பவுமே ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு துணைவி, வாழ்க்கை துணைவியை பங்கு போடுறதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனை எனக்கு தோணுது. ஸோ அந்த பிரச்சனையை பற்றி மாடர்னுக்குள்ள ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய பெரிதொன்றில்லாமை அப்படிங்கிற ஒரு ஜென்ரலைஸ்டு கான்செப்டை பேசுகிறேன். இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் எஸ் இட்ஸ் ஹேப்பனிங், த ட்ரிகர் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் திரௌபதி. பட் யோசிச்சு பார்த்தோம்னா சின்ன வயசுலேருந்து அர்ஜுனனுக்கு அம்மாவோட பாசமும் கிடையாது. குந்தி almost like she is kind of separated from her kids in her first 3 kids, and she started focusing more on Nakula and Sakadevan because Matri was not there. ஸோ அர்ஜுனனுக்கு சின்ன வயசுலேருந்து அங்கே அடிபடுறான். அப்புறம் மாலினியை இங்கே தான் நான் கனெக்ட் பண்ணேன் ஆக்சுவலாக இந்த பெரிதொன்று இல்லாமைக்கு. என்னோட 12th or 13 சாப்டர் எங்கே வருதுன்னு தெரியல, எனக்கு மறந்து போச்சு. பட் ரொம்ப ரொம்ப சின்ன வயசு அர்ஜுனன் தேரில் போகும் பொழுது, ஐ திங்க் 13 சாப்டர் தான் நினைக்கிறேன், ஃபேம் நாட் ராங், 13 சாப்டர் தான். மாலினி கிட்ட ரொம்ப ரொம்ப சின்ன வயசாக இருக்கக்கூடிய அர்ஜுனன் மாலினி கிட்ட அப்போவே கேட்குறான், நீ என்னை விட்டு போகாம, அதை நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ வேற யாரு கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் அப்பவே வைப்பான். எங்கேயோ ஒரு ஃபியூச்சர் உணர்வுகளை ப்ரெடிக்ட் பண்ணி அது வழியா மாலினிக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறானோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவனை ப்ரெடிக்ட் பண்ணல, அவர் சின்ன பையன் தான். ஆனால் ரொம்ப மேஜிக்கலாக மிஸ்டிக்கலாக இருந்தது இந்த விஷயம், இந்த ஒரு கான்செப்ட், இந்த ஒரு கருத்தாக்கமே. எப்படின்னா ஒரு சின்ன பையன் தனக்கு வருங்காலத்தில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு பிரதானமான உணர்வை அவன் இப்போவே ஒரு டபுள் லைஃப் ஆஃப் வெரோனிகாங்கிற கீஸ்லாவ்ஸ்கி படத்தில் வர மாதிரி இப்போவே தன்னுடைய ஃப்யூச்சர் செல்ஃப்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய உணர்வு தொந்தரவு என்ன இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த உணர்வு நிலையை முழுதாக வாங்கி கொள்ளாமல் மாலினி கிட்ட ஏதோ ரெக்வஸ்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட மாலினி இந்த ரெக்வஸ்ட்னாலே தான் முழு வாழ்க்கையும் தனிமையாக இருக்காடோ அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. ஸோ நிறைய கனெக்ஷன்ஸ் அந்த மாதிரி வந்தது. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அப்படி ஒரு கனெக்ட் பண்ணி என்னோட அர்ஜுனனுக்கு ஆழமாக அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒரு அர்ஜுனனை ஒரு என்ன சொல்கிறது, எமோஷ்னலாக வீக்காக பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. ஒரு மாதிரியான சாடிஸ்டிக் ஃபீலிங்ஸ் சொல்லலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி காண்டிபத்துக்குள்ளே நுழையிறதுக்கு எனக்கு மிகப்பெரிய தயக்கமாக இருந்தது, இல்லை தடங்களாக இருந்தது அர்ஜுனை பற்றின ஒரு நாவல் அப்படிங்கிறதுனால. ஏன்னா அர்ஜுனன் வெண்முரசில் காட்டப்படுறப்போ ரொம்ப ரொம்ப ஒரு செல்ஃபிஷாக தனக்கு மட்டும்தான் தோணர் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும், அது எப்படி நீ இன்னொருத்தவனை சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு எலகவன் சாப்டர் ஆகட்டும், இல்லை முழுக்க கர்ணன் மேலே பொறாமையால் இல்லை கோபத்தால் எனிமிட்டினால் அவனை முழுச அசிங்கப்படுத்தினதாகட்டும், எப்போ பார்த்தாலும் சண்டைக்கு நின்னதாகட்டும், இன்னும் இந்த மாதிரி பல இன்ஸ்டன்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கப்புறம் திரௌபதியை ஃபர்ஸ்ட் நைட்டில் லைக் வாட் எவர் ஹி டிட் சம்ஹவ் ஹி டிடன்ட் ஒர்க் வித் மீ. மேபி லைக் அப்படி தான் உண்மையிலே நிறையா எல்லா வெர்ஷன்ஸ் ஆஃப் மகாபாரதத்துலையும் இருக்கா, இல்லை வெண்முரசில் அது ரொம்ப ரொம்ப தனித்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லப்பட்டதான்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு விஷயமாகட்டும் எல்லாமே கலந்துக்கிட்டே அர்ஜுனை பற்றின ஒரு எதிர்மறையான எண்ணம் தான் எனக்குள்ளே இருந்தது. ஆனால் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒரு பர்டிகுலர் புள்ளியில் இருக்குல்ல, இவனுக்குள்ள ஆழத்துக்குள்ளே இதுவும் ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி, ஒரு செல்ஃபிஷான எண்ணமாக கூட தான் நான் பார்க்குறேன். ஆனால் இந்த இடத்துல ஒரு மனுஷன் என்னதான் இருந்தாலும், எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும், எவ்வளோ செல்ஃபிஷாக இருந்தாலும், அவன் தன்னை ஒருத்தர்கிட்ட கன்ஃபஸ் பண்ணி ஒரு எமோஷ்னலி வீக் பாயிண்ட்டுக்கு போகிற தருணத்தில் அவன் மேலே ஒரு சின்ன ஒரு கரிசனம் உண்டாயிடும். அந்த மாதிரி ஒரு கரிசனம் உருவாகக்கூடிய ஒரு இடத்துல தான் அர்ஜுன் இருக்கான்னு நான் பார்க்குறேன். உழுபிக்கிட்ட அவன் அப்படி தலையை தொங்க போட்டுட்டு பாதி சொல்லி பாதி சொல்லாமல் விடுறது, அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு உணர்வு வீரியத்தில், அந்த உணர்வு தீவிரத்தில் லைக் ஹீஸ் லைக் ஹாஃப் டெல்லிங் ஹாஃப் நாட் டெல்லிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸில் இருக்காங்கல்ல, அந்த ஸ்பேஸில் உள்ள அர்ஜுன் மேலே ஒரு கரிசனம் வருது. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச, இல்லை எனக்கு ஒரு மாதிரி ஒட்டுதல் உண்டான பாயிண்ட்டாக இருந்தது. ஐ திங்க் ஃப்ரம் ஹியர் ஆன்வர்ட்ஸ் லைக் அடுத்த சாப்டரில் நானும் படிக்கல, 15வது சாப்டர் ஐ ஹாவ் டு ரீட், பட் ஐம் ஷுர் தட் லைக் இட் இட்ஸ் கோயிங் டு பி ஒரு சின்ன ஃபைட் இருக்கும் உளுபியோட உலகத்தில், அந்த நாகர் உலகத்துக்குள்ளே யார் அவனை வீழ்த்த போகிறா அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இப்போ டக்குன்னு உள்ள போயிடலாம். அவன் அருகே உடல் வளைத்து வந்த நாகம் அவன் விழிகளை நோக்கி, இங்கு நீ வாழ இயலாது மாடனே, இங்கு உன்னை வாழ விடவும் மாட்டோம், உனக்குரியது அதலத்தின் பேரூரிலே என்றது. அர்ஜுனன் சிரித்து, கரியவனே
அங்கு மானுட உலகத்திலும் என்னிடம் இதையே சொன்னார்கள். நினைவறிந்த நாள் முதல் எனக்குரியதல்ல என்று உணரும் உலகிலேயே நான் வாழ்ந்துள்ளேன். இங்கு இருக்கும் பொருட்டல்ல, வெல்லும் பொருட்டும் கடந்து செல்லும் பொருட்டுமே ஒவ்வொரு கணமும் போர் புரிகிறேன் என்றபடி தன் வாளையை வளைத்து அவனை அறைந்தான். இது 12ஆம் சாப்டர். இது 12ஆம் சாப்டர்ல அந்த 7 நாகர் உலகத்தையும் தாண்டி தாண்டி போறது இருக்குல்ல, அதான் நான் சொன்னேன். இந்த ஃபேண்டசி வேர்ல்டு, மேஜிக்கல், இந்த மிஸ்டிக்கல் வேர்ல்டுலாம் இருக்கட்டும், இந்த வேர்ல்டில் எழுந்து வரக்கூடிய பிரதானமான விஷயங்கள் என்னென்ன, அதுதான் முக்கியம் அப்படிங்கிறது. இப்போ இந்த சாப்டரில் இந்த பர்டிகுலர் பேராகிராஃப், நான் படித்த பேராகிராஃபில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது, உலூபிக்கும் அர்ஜுனனுக்கும் பொருத்தமான இல்லை பொதுப்படையான ஒரு குணாம்சமாக ஒன்று சொல்லியிருப்போம்ல. பொதுவான ஒரு குணாம்சம் உலூபிக்கும் அர்ஜுனனுக்கு அந்த எல்லையை கடத்தல், எங்கும் நிற்காமல் எல்லையை கடந்து செல்லுது, விளிம்புன்றது அதை தாண்டி பார்க்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு மைண்ட் செட்டை தான் சொல்லிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் எங்கேயுமே நிலச்சி நிற்காத ஒரு ஆள், இது எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு தருணத்தில் வந்திருக்கு, எனக்கும் வந்திருக்கு. எங்கேயுமே நம்மளோட ஸ்பேஸ் இல்லை இது அப்படின்னு நம்மளுக்கு தோணும்ல. ஒரு ஃபிசிக்கல் ஸ்பேஸ் ஆகட்டும், மோஸ்ட்லி நம்மளுக்கு தோணக்கூடியது இந்த ஃபிசிக்கல் ஸ்பேஸ். எங்கேயுமே வி ஒன்ட் பி சாட்டிஸ்ஃபைடு. எங்கே இருந்தாலும் ஒரு கம்பெனி ஆகட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஆகட்டும், இங்கே போனால் நம்ம இங்கே இப்படியும் காமிச்சிப்போம், அங்கே போனால் நம்ம அப்படின்னு காமிச்சிப்போம். ஒரு இலக்கிய கூட்டத்தில் இருக்கோம்னா நான் ஒரு பெரிய டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு காமிச்சிப்போம். ஒரு டேட்டா அனலிஸ்ட் கூட்டத்தில் இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு மிகப்பெரிய லிட்ரேச்சர் ரீடர்னு காமிச்சிப்பேன், இல்லை கொஞ்சோண்டு சிறுகதைகள்லாம் எழுதின ஒரு எழுத்தாளர்னு காமிச்சிப்பேன். இப்போது ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பிரதானமாக மக்கள் லைக் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய இடத்துல நான் ஒரு வேறொரு ஐடென்டிட்டியோட தான் வரேன். எங்கேயுமே தன்னை பொருத்தி கொள்ள முடியாமல் நான் வேற ஒருத்தன், அது ஒரு தனித்துவத்தை லைக் எதிர்பார்த்து தனித்துவமாக நாம் இருக்கிறோம். நம்ம ஒரு கலவை ஆஃப் இது, நான் ஒரு டேட்டா அனலிஸ்ட்டு ப்ளஸ் ஒரு ரைட்டரு ப்ளஸ் நான் ஒரு ரன்னரு, அப்படி எனக்குள்ளேயே நான் ஒரு ஆணவத்தை வளர்த்துக்கிட்டு நான் இருக்கேன்ல. அந்த ஒரு பர்டிகுலர் லைக் எங்கே போனாலும் அங்கே பொருத்தி கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஐடென்டிட்டிஸ்லாம் என்ன, அதுக்கேற்ற ஐடென்டிட்டிஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்மளே கற்பனை பண்ணிப்பேன். அப்படி நான் கனெக்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ நினைவிருந்த நாள் முதல் எனக்குரியதல் என்று உணரும் உலகிலேயே நான் வாழ்ந்துள்ளேன். ஸோ எங்குமே இது என்னுடைய உலகம் இல்லை, இது என்னுடைய உலகம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் வந்துட்டு நினைக்கிறேன். அதை பற்றி தான் அர்ஜுன் பேசுகிறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. என் பெயர் ஜலஜன். இத்தனை ஆயிரம் நாகங்கள் பின்னி பரப்பென மாறி உன்னை தடுத்த போது பற்றுவதற்கு என்னை மட்டும் தேர்ந்தெடுத்தாய் ஏன் என்றது. உன் விழிகளை நோக்கினேன், என்னை அகலாது நோக்கி நிறைத்திருந்தன அவை. என்னை எண்ணுகிறாய். நம்மை ஒரு கணமும் மறக்காதவனே நம் எதிரி, முற்றெதிரி ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை என்றான் அர்ஜுனன். ஏனென்றால் அவன் தன்னை வகுத்தமைக்கவும் பொருள் கொள்ளவும் நாமின்றி இயலாது. இது போன வீடியோலே டிஸ்கஸ் பண்ணதுதான். திரும்ப திரும்ப ஒரு கான்செப்ட் வந்துக்கிட்டே இருக்கு, நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா போனது, அது இங்கேயும் வருது, இன்னும் தெளிவாகவே வருது. இங்கே ஒரு உலகத்தில் அந்த ஜலஜனை பார்த்து அவன் வழியாக மேலே போகிறது இருக்குல்ல. ஸோ இங்கே ஒரு எனிமி, நம்மளை பகைவனாக பார்க்கக்கூடிய ஒருவர், அவருடைய வாழ்க்கைக்கு நாம் ஒரு பொருள் தரோம். ஏன்னா அவர் நம்மளை எதிரியாக பார்க்கும் பொழுது நம்மளை பற்றி முழு நேரமும் சிந்தித்து கொண்டு, அதாவது நம்மளுக்கு இம்மார்டாலிட்டி அப்படின்னு இருக்கா, நம்ம நிறைய எனிமியை வச்சுட்டா போகிறோம்னு நினைக்கிறேன். வருங்காலத்தில் எக்கச்சக்கமான எனிமியை வச்சுட்டு போயிட்டோம்னா நம்ம ஒரு இம்மார்டல் ஃபிகராக மாறிடுவோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபன்னியாக ஜஸ்ட் ஃபார் லைக் ஒரு லைட் ஹார்ட்டட் ஜோக்கா சொன்னா, எனக்கு தெரிஞ்சு ஹிட்லருக்கு தான் எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹிட்லர் மேலே ஒரு ஃபேசினேஷனில், அவன் பண்ண கொடுமையினாலையும் அவன் மேலே இருக்கக்கூடிய எனிமிட்டினாலையும் அவனை வெறுக்கிறதுனாலையும் அவனை பற்றி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்கள் தான் எக்கச்சக்கமான பேர் வருங்காலத்தில் வருவாங்களோன்னு தோணுது. காந்தி எவ்வளோ வருஷம் கழிச்சு இருப்பார் அப்படின்னு எனக்கு தெரில. பட் ஐம் ஜஸ்ட் சேயிங், லைக் காந்தி ஒரு போலில் இருக்காருன்னா அதுக்கு ஆப்போசிட் போலில் ஹிட்லர் இருக்காருன்னு தோணுது. இங்கே லைக் நம்மை எதிரியாக பார்க்கக்கூடிய ஒருத்தனுக்கு இல்லை ஒருத்தவளுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு ஜெண்டர் போட்டெலாம் பேச வேணாம். ஸோ அந்த ஒரு பர்சனுக்கு நாம் ஒரு பொருள் அளிக்கிறோம். நம்மளை பற்றி லைக் அனுதினமும் நம்மளை லைக் நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்சனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்மளை எதிரியாக நினைக்கக்கூடிய ஒரு பர்சனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வழியாக லைக் மேலே ஏறி போகிறாரு. ஸோ அதான் நான் அந்த மேலே ஏறி போகிறதெல்லாம் விட்டுருவோம், இன்னொரு உலகத்துக்கு தாவி போடுறலாம். இது பாயிண்ட் என்ன, அது சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வாழ்க்கையின் கண்டடைதல் என்ன, ஒரு மனிதர்களுடைய சுபாவம் என்ன, குணாம்சம் என்ன, அதை தான் நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அர்ஜுனன் புன்னகைத்து, எவ்விடத்திலேனும் சென்றடைய எண்ணுபவனை வழி பற்றி துயர் கொள்பவன், சென்று கொண்டே இருப்பதை மட்டும் இலக்காக கொண்டவன் நான், என் கால்கள் செல்லுமிடமே என் வழி. இது ஒவ்வொரு இடத்திலும் தங்காத நிலை கொண்டவன். டக்குன்னு எனக்கு அன்பே சிவமோட கடைசி கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த டயலாக் தான் ஞாபகம் வருது. லைக் கமலுடைய அந்த லெட்டர், புறாக்களுக்கு எங்கும் கூடில்லை பறந்துக்கிட்டே இருப்பவன் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டாக தான் இங்கே சொல்லப்படுது. பட் இந்த ஒரு பர்டிகுலர் குணாம்சம் ஆஃப் அர்ஜுனன் ஆல்சோ ரிப்பீட்டட்லி கம்மிங். இப்படி தான் அர்ஜுனன் எங்கும் நிலைத்து நிற்காதவன், நிலைத்து நிற்க விரும்பாதவன், நிலைத்து நிற்க முடியாதவன். அதனாலேயே
லைக் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு பெருவழின்னு நினைக்கிறேன். அந்த கதை பேர் அறம் சிறுகதை தொகுதியில் தான் வரும்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். கோமல் சுவாமிநாதன், இஃப் ஐம் நாட் ராங். அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய வலி வந்ததுக்கப்புறம் கடைசி காலத்தில் அவர் ஒரு இமயமலைக்கு பயணம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். பயணம் பண்ண ஆசைப்படுவார், இல்லை பயணம் பண்ணிட்டு வந்திருப்பார், ஐம் நாட் ஷுர். பட் ஒரு மிகப்பெரிய கஷ்டமான பயணத்தை, அத்தனை பெரிய வலியை வச்சுக்கிட்டு அவர் பயணம் பண்ண நினைப்பார். அப்போ ஒரு டைலாக் வரும், திரும்பி வரணும் அப்படிங்கிற நெசசிட்டி இல்லாதப்ப எங்கே வேணும்னாலும் போயிடலாம், திரும்ப போயிட்டு திரும்ப வரணும்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராக்மேட்டிக்கான ஒரு கேள்வி வந்து ஜெய வைப்பார் நினைக்கிறேன். இந்த வழியை வச்சுக்கிட்டு அவ்வளோ தூரம் போயிட்டு திரும்பி வரணும்ல, திரும்பி வர வேணான்னு முடிவு பண்ணிட்டா எங்கே வேணா போயிடலாமே. அந்த லைனுக்கு ஒத்த வரியாக லைக் வெரி வெரி சிமிலர் ஐடியா அண்ட் கான்செப்டை என்ன தாங்கிட்டு இருக்கு இந்த லைன். எவ்விடத்திலேனும் சென்றடைய எண்ணுபவனே வழிபட்டு துயர் கொள்வான், சென்று கொண்டே இருப்பதை மட்டும் இலக்காக கொண்டவன் நான், என் கால்கள் செல்லுமிடமே வழி. ஒரு தேசாந்திரி மாதிரியான ஒரு ஆடு, எங்கேயுமே தங்காமல் எங்கேயுமே போகணும்னு இலக்கில்லாமல் நோக்கில்லாமல் செல்லக்கூடியவனுக்கு பாதை வந்து அவன் கால் காட்டுற வழிதான் பாதை. இது ஒரு ரிப்பீட்டட் மெசேஜ் அகெயின் கிவன் இன் டெக்ஸ்ட் ஃபார் அர்ஜுனன்ஸ் கேரக்டரிஸ்டிக்னு பார்க்கலாம். உடல் சலித்து புரண்டு அமர்ந்தான், கண்களை மூடி தன் உள்ளத்தின் ஒவ்வொரு மூடிய கதவாக திறந்து நோக்கினான். எதை அஞ்சி ஓடி வந்தேன்? அஞ்சவில்லை, இங்கெனக்கு ஏதுமில்லை என்று உணர்ந்து திரும்பினேன். இல்லை, அஞ்சி ஓடினேன். புண்பட்ட விலங்கின் விரைவு கொண்டிருந்தேன், அதை அஞ்சினேன். அஞ்சுவது நானா? அச்சமென்பை என்பதே முதல் மறை எனக் கொண்ட அஸ்தினபுரத்தை பார்த்தன் நாம். அஞ்சினேன் என்று அவனுள் பிரிதொருவன் சொல்லிக் கொண்டிருந்தான். சிறந்து திரும்பி அவன் தோள் பற்றி சொல், எதை அஞ்சினாய் என்றான் பிரிதொருவன். நீ நன்கறிந்த ஒன்றை அன்று பிரிது எதை அஞ்ச முடியும் என்றான் பிரிதொருவன். நன்கறிந்த ஒன்றை, சொற்களில் நீ புதைத்து விட்ட ஒன்றை. பியூட்டிஃபுல் லைன். ஐ திங்க் திஸ் இஸ் த கிரக்ஸ். ஏன்னா யோசிச்சு பார்த்தோம்னா, அச்சமில்லாத பார்த்தன், அச்சமில்லாத அஸ்தினபுரத்து இளைய பாண்டவன். அச்சம்னா என்னன்னே தெரியாதவன். போனதில் கூட மொக்கையாக ஒரு காமெடி பண்ணியிருப்போம்ல, காக்க கடையிலக்கெல்லாம் சொல்லி. இந்த மாதிரி எக்கச்சக்கமான எகெயின் அண்ட் அகெயின் திரும்ப அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டரை வரையறைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா சொல்லப்படுது அச்சமின்மை ஃபார் அர்ஜுன். இந்த ஃபியர்லெஸ் ஆட்டிடியூட், இந்த ஃபியர்லெஸ் மைண்ட் செட் ஆஃப் அர்ஜுன் இங்கே கொஷின் ஆகப்படுதுல்ல. எதை கண்டு அஞ்சுகிறான்னா அந்த ஒரு டீப் கொஷின் இருக்கு. அவனை படுத்திட்டு இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி, பெரிதொன்று இல்லாத தன்மை, அதுதான் அவனை வந்து அச்சம் கொள்ள வைக்குது நினைக்கிறேன். அந்த ஒரு ஃபியர் தான் அங்கே உலுபி சொன்ன உடனே அவனை டக்குன்னு வந்துடுறான், லைக் திரும்பி பார்க்காம வந்துடுறான். அப்போ முதல் முறையாக அவனுக்குள்ள அச்சம் மாதிரி ஒன்று வருதுன்னு தோணுது. ஏன்னா இங்கே கூட தெளிவாக இவனுக்கு வந்து ஒரு அச்சத்தை பார்த்து அச்சப்பட்டு ஓடி வந்தான் அப்படின்னு சொல்லலை. ஒரு மாதிரி அது அச்சம் தானா? அஞ்சினேன் என்று அவனால் பிரிதொருவன் சொல்லி கொண்டிருந்தான். அஞ்சுவது நானா? எதை அஞ்சினேன்? அஞ்சுவது நானா? அச்சம் என்பதே முதல் முறை என்னை கொண்ட அஸ்தினபுரத்தை பார்த்தேன் நான் அப்படின்னு உள்ளுக்குள்ள உண்மையிலே நம்ம அச்சப்பட்டோமா இல்லை அச்சப்படுறோம்? அது யார் வந்து லைக் பிரிதொருவன் வந்து கேட்கறதாக இருந்தால், பிரிதொருவன் யாரு? அவனுடைய பிரதர்ஸா தெரில, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அர்ஜுனனை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இன்னொரு அர்ஜுனனா அதுவும் தெரில. ஸோ இந்த மாதிரி சில ரொம்ப ரொம்ப டீப்பான சைக்கலாஜிக்கல் கொஸ்டினாக அது மாறுதுன்னு நினைக்கிறேன். லைக் அந்த அச்சத்தை பற்றி, எதை பற்றி அஞ்சுறாங்கிறது 14 சாப்டர் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. பெரிதொன்றில்லாத என்ற சொல்லை அவன் அடைந்தான். யார் சொன்னது? மிக அண்மையில் எவரோ அவனிடம் சொன்னார்கள். பெரிதொன்றில்லாமை, பெரிதொன்று, பிரிது, பிறன் என்பதைப் போல நச்சு நிறைந்த கோப்பை உண்டா என்ன? பிரிது என்னும் சொல்லை போல் இரக்கமற்றது எது? பெரிதொன்றில்லாமை. அவன் உடல் நடுங்கத் தொடங்கியது. கண்களை மூடிக்கொண்டான். இமைக்குள் செங்குருதி அனலென பற்றி ஒளிவிட்டு அணைந்தது. குருதி ஒளிரும் குளம் ஒன்றில் மூழ்கி எழுந்தது போல் இமைக்குள் ஒளி கொப்பளங்கள் மின்னிச் சுழன்று பறந்தன. 13ஆம் சாப்டர்ல எனக்கு ஐ ஹாவ் ஒன் சைக்கலாஜிக்கல் இஷ்யூ. ஆக்சுவலாக அதை பற்றி நாங்கள் டீப்பாக பேச விரும்பல. அது 13ஆம் சாப்டரை படிக்கிறப்போ ஒரு மாதிரி அந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூ எனக்குள்ளே வந்தது. பட் அங்கங்கே எனக்கு அந்த சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் வர்றப்பெல்லாம் அதையும் தாண்டி 13ஆம் சாப்டரில் எனக்கு அந்த இமேஜை ரொம்ப 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 பிடிச்சது. ஆக்சுவலாக அந்த இந்த புற உலக டிஸ்கிரிப்ஷன்ஸ் வர்ணனைகள் இருக்குல்ல, அங்கே அத்தனை மின்னல் வர்றதாகட்டும், அந்த மின்னல் ஒளியில் அங்கே இருக்கக்கூடிய மேக பஞ்சு குவைகள் வந்து அப்பப்போ தெரியறதாகட்டும், அர்ஜுன் அதை பார்த்துட்டு இருக்கிறதாகட்டும், அங்கே இருக்கிற அந்த மழை பெய்யறதாகட்டும், திரும்பி அவன் உலூபியை பார்க்க வர்றதாகட்டும்,
பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் இன்சிடென்ட்ஸ். அது அடுத்த பேரா கூட அதை பற்றி தான் இருக்கும். இங்கே திரும்ப திரும்ப இந்த பிரிதொன்றில்லாத தன்மையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நோட் பண்ணி வச்சேன். ஏன்னா 14வது சாப்டரில் அது இன்னும் டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போடுது. லைக் தெளிவாக லைக் அந்த உரையாடல் நடக்க போகுதுன்னு தெரியாமல் இந்த பெரிய பேராவை நான் யோசிச்சு வச்சேன். பிறன் என்பதை போல் நச்சு நிறைந்த கோப்பை உண்டா என்ன? ஸோ முழுக்க முழுக்க ஒரு மையத்தை, நான் எனும் மையத்தை நோக்கி தான் அது போகுது இல்லையா? ஸோ அந்த இடத்துல இது ஒரு ஆணவத்துடன் தொடர்புப்பட்ட ஒரு 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 எண்ணமா சிந்தனையான்னு எனக்கு தெரில. பட் சம்ஹவ் அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி இஸ் வாட் லைக் அன் அர்ஜுன் இஸ் ஏங்கிங் ஃபார் அண்ட் உலுப் இஸ் கிவிங் தட் அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப சொல்லப்படுது. முகிர் குவைகள் அனைத்தும் பெரும் பாறைகளென மாறி மண்ணுக்கு வந்து மண்ணை அறைந்து உருண்டு செல்வதைப் போல் இடியோசைகளால் அவன் சூழப்பட்டான். தன்னுணர்வு மீண்ட போது நெஞ்சில் கைவத்து எந்தையே என்று அவன் கூவினான். எந்தையே எந்தையே என்று அரற்றிக் கொண்டிருந்தான். இது எப்படி அந்த ஃபுல் காட்டையும் வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணும்பொழுது மட்டும்தான் அது தெரியும். ஏன்னா ஒரு வாசகனா இந்த சாப்டர்ஸ்லாம் படிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கூரிருள், அந்த அடர்ந்த இருள் நிறைந்த காட்டை பற்றி சொல்கிறதாகட்டும், அங்கே இருக்கக்கூடிய இலைகள், அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேன்வாஸ் ஆட்டம் இருக்கக்கூடிய அந்த லைக் வானத்தில் ஏற்படுற அந்த மின்னல் அத்தனையும் சேர்ந்து பக்கத்தில் சில நீரோடைகள்லாம் ஓடிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஸ்பேஸில் லைக் அப்படி ஒரு இடியோசைகள் அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப 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 ஸ்பெசிஃபிக்கான, ரொம்ப ரொம்ப தனித்துவமான ஒரு இன்சிடெண்ட்டாக, ரொம்ப ரொம்ப யூனிக்கான இன்சிடெண்ட்டாக மாறுது. அதுக்கு ஒரு மேலர்த்தம் வருது, ரைட்? அதாவது தன்னுணர்வு மீண்ட போது நெஞ்சில் கைவத்து எந்தையே என்று அவன் கூவினான். எந்தையே எந்தையே, ஒரு தந்தையுடைய ப்ரெசன்ஸ் இருக்கிற மாதிரி கூட அவன் நினச்சிக்கிறான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை நான் இமேஜின் பண்ணும்பொழுது ஐ ஃபெல்ட் லைக் ஸோ பியூட்டிஃபுல் இன்சைட். முகிர் குவைகள் அனைத்தும் பெரும்பாறைகள் என மாறி மண்ணுக்கு வந்து மண்ணை அறைந்து உருண்டு செல்வதைப் போல் இடியோசைகளால் அவன் சூழப்பட்டான். அவ்வளவு பெரிய இடியோசை இந்த மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட், இந்த மிடில் ஆஃப் தி நைட், அந்த ஒரு ஜங்கிளில் அப்படி ஒரு டார்க்னஸ்க்கு நடுவில் அப்படி ஒரு ஓசை கேட்கும் பொழுது along with that மின்னல், ஓ மை காட், தட்ஸ் லைக் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இமேஜ்னு நினைக்கிறேன். அந்த இமேஜ் என் கண்ணுக்குள்ளே நிற்குது. அந்த ஒரு இமேஜை என் கண்ணுக்குள்ளே நிப்பாட்டினதுனால அங்கே ஒரு அழகியல் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு நினைக்கிறேன், கடத்தப்படுதுன்னு நினைக்கிறேன். அஸ்தினபுரியிலோ இந்திரபிரஸ்தத்திலோ எந்த பெண்ணும் அப்படி ஆண்மகனோடு நிகரென நடப்பதில்லை. நான் இல்லாது காதலை வெளிப்படுத்துவதும் இல்லை. அவளது வேட்கை அவனை நாணச் செய்தது. இருமுறை கையை விடுவித்துக் கொள்ளவும் சற்றே விலகி நடக்கவும் அவன் முயன்றான். அவ்வெண்ணம் எழுந்ததுமே அறிந்தவள் போல், அல்லது உளமறியாத உடல் மட்டுமே அறிந்தது போல் அவள் மேலும் இறுக்கி கொண்டாள். மீண்டும் மீண்டும் அவன் தோள்களிலும் புயங்களிலும் தன் உருகும் உதடுகளால் முத்தமிட்டாள். மூக்கையும் வாயையும் ஆவல் கொண்டு நாய்க்குட்டியை போல அவன் மேல் வைத்து உரசினாள். அப்போது கொஞ்சம் பூனை போல் மெல்ல ஒலி எழுப்பினாள். 14 சாப்டர் இப்போ தான் வந்திருக்கேன், நிறைய போக வேண்டியிருக்கு. பட் இதில் சொல்லக்கூடிய அழகான அந்த ஒரு சின்ன மொமெண்ட் இப்போது ரொம்ப ஹியூமனாக வந்தாச்சு. அர்ஜுன் உலுப்பி வந்து ஒரு மானுடராகவே கன்சிடர் பண்ணுறதில்ல. நாங்கள் மானுடர்களை உள்ளே ஒட்டதே இல்லை எங்களுடைய நாகர் உலகத்துக்குள்ளே, நீ வெள்ளப்போ அப்படிங்கிற மாதிரிலாம் அர்ஜுனை விளக்குறதாகட்டும், நாளைக்கு அவங்க டோட்டலாக வேறு ஒரு பாஷை, ஒரு ஜிப்ரிஷ் பாஷையில் பேசுகிறதாகட்டும், நாக பாஷையில் பேசுகிறதாகட்டும், உலுப்பியோட உலகம், அவங்களுடைய மக்கள், இவங்கெல்லாம் வந்து மனிதர்கள் இல்லை, ஒரு பாம்புக்கும் மனிதர்களும் இடைப்பட்ட ஒரு ஆட்களாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்னால் இமேஜின் பண்ண முடியுது. இப்போது உலுபிக்கும் அர்ஜுனனும் ரொம்ப ஹியூமனைஸ் பண்ணப்பட்டு என்ன விஷயம் சொல்லப்படுது பாரு, இவ்வளோ அதாவது சிட்டி லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும், இப்போ இவங்க இருக்கிறது ஒரு அடர்ந்த காடு, அவ்வளவாக மனித நடமாட்டமே யாருமே இல்லாத ஒரு காடு. அங்க கூட அர்ஜுனனுக்கு அவன் மேல தோல் சாஞ்சி வர உலுப்பிய நினைச்சு ஐயோ யாரா பார்த்துருவாங்களோ ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அவனுக்கு ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன் இருக்குல்ல, ஒரு சின்ன வெட்கமும் நாணமும் இருக்குல்ல, யாரா பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு கூச்சம் இருக்குல்ல. அந்த கூச்சம் இங்கேருந்து வந்தது. அது ஒரு கண்டிஷன்டு மைண்ட் செட். சிட்டிலேயே வளர்ந்து சிட்டியை மட்டுமே பார்த்து வளர்ந்த ஒரு ஒரு வாலிபனுடைய கண்டிஷன்டு மைண்ட் செட் அங்கே அவ்வளோ ஹியூமனைஸ் பண்ணப்படுது. இது வரைக்கும் அர்ஜுன் எங்கெங்கேயோ ட்ராவல் பண்ணிட்டு வரான், ரைட்? அப்படி ஒரு மேஜிக்கல் மிஸ்டிக்கல் ஸ்டைல், இவ்வளோ ஒரு ப்ராக்மேட்டிக் ப்ராக்டிக்கல் சொசைட்டி நிறைந்திருக்கக்கூடிய சொசைட்டியோடைய கண் பார்வையால் கண்டிஷன் ஆகப்பட்ட ஒரு மைண்ட் செட்டுடைய ஒரு இளைஞனை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார் திடீர்னு. மேபி எனக்கு அதனால தான் பிடிச்சிருச்சானுமோ சாப்டரு. பட் தட்ஸ் த திங், ரைட்? அதே மாதிரி அவன் ஒவ்வொரு தடவையும் விலகும் பொழுதும் அந்த இடத்துல அது நுவான்ஸ், அந்த இடம் தான் நுவான்ஸ். அவ்வெண்ணம் இருந்ததுமே அறிந்தவள்
அவ்வெண்ணம் அதாவது இருமுறை கையை விடுவித்துக் கொள்ளவும் சற்றே விலகி நடக்கவும் அவன் முயன்றான். ஸோ இஸ் ட்ரைங் டு லைக் லைட்டாக செப்பரேட் பண்ணுற மாதிரி. இப்போ நான் வந்து இப்போ இவளே ஜோதியை வந்து எங்கேயாவது வெளில போகும்பொழுது எங்கேயாவது கையை பிடிச்சா கூட கையறி எல்லாரும் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ அது நிறைய ஆண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு நார்மலான ஹெசிடேஷன் தான். அதை பாயிண்ட் பண்ணி அவ்வெண்ணம் எழுந்ததுமே அறிந்தவள் போல் அல்லது உளமறியாத உடல் மட்டுமே அறிந்தது போல அவள் மேலும் இறுக்கி கொண்டா. கொஞ்சம் லைட்டாக வளர்கிறப்பையும் ரொம்ப இயல்பா அந்த உடல் அவ வந்து கண்டுபிடிச்சு கூட பண்ணல. ரொம்ப இயல்பாகவே அந்த உடல் சேர்ந்து தானே இருக்கணும், அது எப்படி விலகி போகுது, இட் ஹேஸ் டு பின் டச்சில் அப்படிங்கிற மாதிரி உடலுக்கு ஒரு தனி என்டைட்டி, உடல் ஒரு தனி என்டைட்டியாக பார்த்து முரக்காமி வந்து அவருடைய ரன்னிங் ஜேர்னலில் நிறைய இடங்களில் சொல்லுவார், கால்கள் வந்து என்கிட்ட கெஞ்சும் அப்படிங்கிறாரு. ஒரு தனி கால்கள் ஒரு தனி என்டைட்டி மாதிரியே பார்ப்பார், தனி கூறாவே பார்ப்பார். ஸோ ஒரு அப்படி ஒரு தனித்த பௌதிக பொருளாகவே அதை மாற்றிடுவார் காலை. மனிதனுக்கு என்னுடைய ஆன்மாவுக்கும் அந்த காலுக்கு சம்மந்தம், காலுக்கு தனி ஒரு ஆன்மா இருக்குது, எனக்கு ஒரு தனி ஆன்மா இருக்குது, நாங்கள் நிறு பேசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவார் ஒரு சில சாப்டர்ஸ். அந்த மாதிரியான எனக்கு தோணுச்சு. ஒரு உடல் தன் இயல்பில் ரொம்ப ரொம்ப லைக் எளிமையாக ஸ்மூத்லி ட்ரைஸ் டு கனெக்ட் வித் லைக் அர்ஜுன்ஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் ஹிஸ் பாடி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப நுவான்ஸான ஒரு ட்ராமா பார்த்தேன். அது சாதாரணமாக அவள் அறிந்து அதை ஒட்டி கொண்டாள் அப்படிங்கிறதுல, அவளையும் அறியாமல் உடல் தான் இயல்பில் போய் அர்ஜுனனை போய் கட்டிக்குதுல, அந்த இடம் தான் நுவான்ஸாக நான் பார்க்குறேன். பிரிதவர் குரலோ என தானே செவி கொண்டபடி உன்னை கடந்து நான் செல்ல முடியாது, இன்று வரை பகிரப்படாத எதையும் நான் பெற்றதில்லை, ஐவரில் ஒருவன் என் அன்னைக்கு, அவ்வண்ணமே என் துணைவிக்கும், பெரிதொன்றில்லாத முழுமை ஒன்றுக்காக என் அகம் தேடிக்கொண்டிருந்தது, நிகர் வைக்கப்படாத ஓரிடம், நான் மட்டுமே அமரும் ஒரு பீடம் என்றான் அர்ஜுனன். இதுதான் ஒரு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்காக எனக்கு இருந்ததுன்னு சொல்லலாம். எஸ், I mean, look, when someone confesses to some other person about his deep லைக் சஞ்சலங்கள், இல்லை ஒரு அரிச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த உணர்வை, இல்லை தன்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராமான்னு கூட சொல்லலாம் நினைக்கிறேன். நான் படுத்த ஒரு பொண்ணு தான் என் பிரதர்ஸோடையும் படுக்கிறா அப்படிங்கிற, உடல் மட்டுமா அப்படிங்கிற கொஷின் கூட வரும் 14 சாப்டரில். இல்லை, அதையும் தாண்டி அவன் சொல்லுவான். ஸோ அந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டிக்காக இருக்கிற அந்த ஒரு கன்ஃபெஷன் தான் அந்த லைனு. ஸோ யா நான் மட்டுமே அமரும் ஒரு பீடம், அதுதான் அர்ஜுனனுக்கு தேவை. இன்று உணர்கிறேன் துன்பத்தை இன்பமெனக் கொள்ளும் கணங்கள் அவை, தன் குருதி நாவில் அளிக்கும் சுவையை அறிந்தவன் அதிலிருந்து மீள்வதில்லை என்றான் அர்ஜுனன். என் உள்ளம் அறிந்து விதுரர் என்னிடம் சொன்னார், படித்துறைகள் தோறும் தழுவி வரும் கங்கை ஒவ்வொரு படித்துறைக்கும் புதியதே என்று. அச்சொற்களின் பொருள் முழுமையை என் சித்தம் உணர்ந்தது, சித்தத்தில் பற்றி எரியும் ஆணவம் அதை ஏற்க மறுத்தது. ஸோ இந்த ஒரு இது ஒரு உருவகமாக சொல்லப்படுறது இருக்குல்ல, கங்கை ஒவ்வொருத்தர படித்துறையில வரப்போ புது கங்கை தான் அப்படின்னு சொல்கிறது. ஒவ்வொரு படித்திற்கும் புதியதே என்னோட அந்த கங்கை, அது ரொம்ப முன்னாடி விதுரர் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு சின்ன உருவகத்தை எடுத்து அவன் இங்கே சொல்கிறதாகட்டும். அப்புறம் சம்ஹவ் துன்பத்தை இன்பமெனக் கொள்ளும் கணங்கள் அவை, தன்குருதி நாவில் அளிக்கும் சுவையை அறிந்தவன் அதிலிருந்து மீள்வதில்லை. ஒரு மேசோகிஸ்டா கூட அர்ஜுன் மாறிட்டானோ, இந்த ஒரு துன்பம் இல்லாத வாழ முடியாது. எந்த ஒரு துன்பத்தை வச்சு மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை முழுக்கவே. இந்த சின்ன வயசுலேருந்து அப்படி தானே, அம்மாவும் தனக்கு மட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் அம்மா நம்ம கூட இல்லவே இல்லை, தர்மர் கூட இல்லை பீமன் கூட அம்மா இருந்திருக்கா. ஆனால் இவன் பிறந்ததுக்கு அப்புறம் மாத்திரை இறந்து போனதுனால, ஸோ டக்குன்னு அவளுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் இந்த நகுலன் சகதேவனுக்கு போனதுனால அர்ஜுனோட இளமை கால குறிப்புகள் வெண்முரசில் வர்றப்பையும் ரொம்ப ரொம்ப ஏங்குறான் குந்திக்காக. குந்தி நம்மளை பார்க்க மாட்டாளா, வந்து எரிஞ்சு விழுவா, என்ன போ வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு நகுலன் சகதேவன் வந்து தடவை கொடுத்துட்டு இருப்பா தூங்க வைக்கிறதுக்கு. ஸோ அப்படியான குறிப்புகள் இருக்கும்பொழுது அந்த மாதிரி ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஏங்குதலுக்கும், அதனால தான் அவ்வளோ கொடூரமாகவும் உள்ளுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். கர்ணனை அவமானப்படுத்துறதாகட்டும், தனக்கு மட்டுமே எல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு இருக்கிறதாகட்டும், லைக் இல்லை திரௌபதி அப்படி ஒரு மாதிரி செக்ஷுவல் அசால்ட் பண்ணுறதாகட்டும், எல்லாமே somehow it is connected to his childhood trauma. சைல்ட்ஹுட்லேருந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏக்கத்தினால, லாங்கிங்னஸ்னால வரக்கூடியது அப்படின்னு நான் பார்க்குறேன். இங்கே அதுதான் துன்பத்தை இன்பமென கொள்ளும் கணங்கள் அவை ஒரு விதமான ஒரு மேசோகிஸ்ட் கணங்கள் தான். தன் குருதியை நக்கி பார்த்து அதோடைய சுவை அறிந்தவன் அதுலேருந்து விலக முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு தாசியோ ஸ்கின் கேரக்டர் உள்ளுக்குள்ள அந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ
அவ்வெளிய உரையாடல் அதுவரை பேசிய இடையேறிய சொற்களை பெண்ணுக்கு தள்ளியது. விழிகளை இயல்பாக்கி சூழ்ந்திருந்த காட்சிகளை துலக்கியது. அவன் திரும்பி அவள் முகத்தை நோக்கினான். பக்கவாட்டு பார்வையில் அவள் கன்னங்களின் வளைவில் விழுந்த ஒளி மென்மயிர்களை பொன்னாக்கியிருக்க கண்டான். கழுத்துக்கோடுகள் வியர்வை பட்டு நூல் என தெரிந்தது. எதையோ தன்னில் பாடிக்கொள்பவள் போல அவள் விழிகளும் இதழ்களும் அசைந்தன. ஸோ இது ஒரு எகெயின் ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த லைன் எதுக்கு நோட் பண்ணி 2 விஷயம். ஒன்று, பின்னாடி வரக்கூடிய அந்த மின் மயிர்களை பொன்னாக்கி கொண்டிருந்த கழுத்துக்குள்ள வியர்வை பட்டு நில தெரிந்தது. எதையோ தன்னில் பாடிக்கொள்ள அவள் விழிகளும் இதழ்களும் அசைந்தன. இந்த ஒரு மைக்ரோ அப்சர்வேஷனில் இருக்கக்கூடிய அழகியல், ரைட்? கழுத்தில் இருக்க வளைவை பற்றி வியர்வை பட்டு நூலுன்னு, அந்த மடிப்பில் இருக்கக்கூடிய வியர்வையை பட்டு நூல்னு சொல்கிறதாகட்டும், இல்லை மென் மயிர்களை பொன்னாகி இருக்க கண்டான், அந்த ஒரு இளம் வெயிலில் பொன்னாகி இருக்க கண்டான் அப்படின்னு சொல்கிறதாகட்டும், இந்த மாதிரியான அப்சர்வேஷன், இந்த லைக் நுண் அவதானிப்புகளை கொஞ்சம் அழகியல் பார்வையோடு எடுத்து சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக லைக் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் இட். ரொம்ப நுட்பமான அவதானிப்புகள், அந்த அவதானிப்புகளோடு நில்லாமல் அதுக்கு ஒரு அழகான ஒரு ஓமையும் கொடுத்து அது வேற ஒரு அழகியல் தரத்துக்கு கொண்டு போகிறது. அதை தாண்டி இங்கே ஒரு மிகப்பெரிய உரையாடலை லைட் ஆக்கிறதுக்காக அவங்க பேசிக்கிறாங்களே, அவ்வெளிய உரையாடல் அதுவரை பேசிய இடையேறிய சொற்களை பெண்ணுக்கு தள்ளியது. ஸோ இது யூஸ்வலாக நடக்கக்கூடியதில்லை. ரொம்ப ஹார்ட் ஹெவி டஃப் கான்வர்சேஷன்ஸை டைவர்ட் பண்ணுறதுக்கு மனசு தாங்காது. அவ்வளோ பெரிய ஹார்ட் கான்வர்சேஷன்ஸ் ஏதோ நடுவில் ஒரு மிகப்பெரிய பராங்களை வச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப ஹார்ட் கான்வர்சேஷன்ஸ்லாம் பண்ணும்பொழுது சுற்றி டென்ஸ் ஏர் நம்மளை சூழ்ந்த மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் ப்ரீஸியாக மாற்றுறதுக்கு, அதை கொஞ்சம் களையிறதுக்கு ரொம்ப ரொம்ப லைட் ஹார்ட்டடாக, ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கல் அன்றாட கான்வர்சேஷன்ஸ். காலைல சாப்பிட்டியா, ஐயோ அந்த ஹோட்டல் சூப்பராக இருந்துச்சுப்பா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சோகக்கதையை சொல்லிட்டு, ஒரு மேசோகிஸ்ட் லைக் அனுபவத்தை ஷேர் பண்ணிவிட்டு, அப்படி ஒரு காலில் என்ன சாப்பிட்டேன், இந்த கடையில் இருந்தது நல்லா இருந்தது அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப உங்கள் ஊருக்கு ரொம்ப தூரம் போகணுமா அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராக்மேட்டிக்கான சில கொஷின்ஸு, ரொம்ப ரொம்ப அன்றாட விஷயங்களை கேட்கும்பொழுது அத்தனை எடையும் ஒரே நிமிஷத்தில் அது காலி பண்ணிடுறதுல லைக் டக்குனு கீழே இறங்குது. இட்ஸ் ஆல்வேஸ் ஈஸி டு கோ டவுனில். ஸோ ஒரு எளிய உரையாடல் அதுவரை பேசிய அத்தனை கனத்த உரையாடல்களையும் நெகிழ்வாக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு பாயிண்ட் லைக் எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்படியாக 14ஆம் சாப்டர் இப்படி போயிடுச்சு. ஐ ஹாவ் டு ரீட் ஃபர்தர் சாப்டர்ஸ். அநேகமாக கௌரவ்யரா, அந்த உலூபியோட அப்பா பேர் கௌரவ்யர், அதுக்கு கரெக்டாக பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக அங்கே போய்ட்டு ஒரு ஃபைட் நடக்க போகுது அந்த நாகர் உலக மக்களோட. அங்கே போயிட்டு ஜெயிச்சு உலுபியை வென்று வரக்கூடிய ஒரு என்னோட ஸ்டோரியாகத்தான் சுஜி எனக்கு சொல்லப்படுதுன்னு நினைக்கிற மாலினியால் பார்ப்போம்.